ஆகாது என்று உணர்ந்த பிறகு இறைவனின் நினைவு அப்பொழுதுதான் வந்தது. உடனே தன் துதிக்கையை மேலே தூக்கி, ஆதிமூலமே, அஷ்டபுஜ பெருமானே, அடியேனை காத்தொருள வேண்டும் என்று சரணாகதி செய்தது. இந்த யானையின் அபயக்குரலை கேட்ட ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் 8 கரங்களிலும் 8 ஆயுதங்களை தாங்கியவாறு தன்னுடைய வாகனமான கருடன் மேல் விரைகின்றார். இறைவனுக்கு மனிதரும் யானையும் விலங்குகளும் ஒன்றுதானே? எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை இறைவனால் சகித்து கொள்ள இயலாது. தன்னுடைய சக்கராயுதத்தை முதலையின் கழுத்தை பார்த்து எறிந்தார். முதலையும் தலைவேறு உடல் வேறாக துண்டுபட்டது. யானையும் தன் துன்பத்தில் இருந்து விடுபட்டது. பின்னர் இருவரும்